2023 டெட்டில் கேட்ட ஒரு கேள்வி, த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஜீனியஸ் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சிங்குலர் ப்ளூரலுக்கு இந்த பாக்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எளிமையாக ஒரு மதிப்பெண்கள் எடுத்துடலாம். சிங்குலரில் கேள்வியில் யூஎஸ் அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா பதிலில் வந்து ஐ அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கணும். யூஎம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஏ, ஓஎன் வந்தாலும் ஏ, ஐஎஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இஎஸ், எஃப் அல்லது எஃப்இயில் முடிஞ்சிருந்துச்சுன்னா விஇஎஸ் வரணும். ஏல முடிஞ்சிருந்துச்சுன்னா ஏஇ அப்படிங்கிறது பதிலாக வரணும். ஐஎக்ஸ் அல்லது இஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஐசிஇஎஸ். ஒய் அப்படிங்கிறது முடிஞ்சுன்னா ஐஇஎஸ் வரணும். இதில் இன்னொரு ரூலும் நமக்கு இருக்குது, அதை இந்த கேள்வி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். CHOXSSSH அப்படிங்கிறதுல முடிஞ்சிருந்துச்சுன்னா இஎஸ் அப்படிங்கிறது பதிலாக வரணும். இப்போ நமக்குரிய கேள்வியை பாருங்கள், ஜீனியஸ் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஜீனியஸில் எந்த எழுத்தோட முடிஞ்சிருக்கு அப்படின்னா யூஎஸ் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருக்கு. நமக்குரிய கீவேர்ட் பாருங்கள், யூஎஸ் அப்படிங்கிறதுல முடிஞ்சிருச்சுன்னா ஐ அப்படிங்கிறதெல்லாம் விடையாக வரணும். நமக்கு இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து ஐ அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்குன்னா 1வது ஆப்ஷன். அப்போ ஜீனி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வேர்ப் வந்து ஒய்யில் முடிஞ்சிருந்தா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்குல்ல ஒரு லெட்டர், இந்த லெட்டர் வந்து கான்சோனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த ஒய்யை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஇஎஸ் அப்படின்னு போடணும். இதே இது இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா ஒய்யை எடுத்துடக்கூடாது, வெறுமனே எஸ்ஸு மட்டும் சேர்த்தா போதும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதில் இர்ரெகுலர் சிங்குலர் ப்ளூரல் வருது பாருங்கள். மேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா மென், உமன் அப்படிங்கிறதுக்கு விமன். இதில் வந்து ஏ அப்படிங்கிறது ஈயாக மாறும். சைல்டு அப்படிங்கிறதுக்கு சில்ட்ரன் அப்படின்னு மாறும். ஃபுட் அப்படிங்கிறது ஃபீட் அப்படின்னு மாறும். மவுஸ் அப்படிங்கிறது மைஸ் அப்படின்னு மாறும். இந்த காம்பவுண்ட் டைப் அப்படின்னு பாருங்கள். மேன் ஆஃப் வார் அப்படிங்கிறது மென் ஆஃப் வார் அப்படின்னு மாறும். சிஸ்டர் இன் லா அப்படிங்கிறது வந்து சிஸ்டர்ஸ் இன் லா அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு வந்துச்சு அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு ஹைஃபனுக்கு முன்னாடி அங்கே நீங்கள் எஸ் அப்படிங்கிறது சேர்த்துக்கோங்க. இங்கே கீழே டைப் சேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா கேள்வியும் அதுதான், பதிலும் அதுதான். அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஷீப், ஃபிஷ், டியர், மூஸ், ஏர்க்ராஃப்ட், ஸ்வைன், பைசன், எல்க் அண்ட் ஸ்பீசிஸ், ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னு